12th பிசிக்ஸில் பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 சாப்டர் படித்தாலே ஈஸியாக நீங்கள் 50 மார்க்குக்கு மேலே கன்ஃபார்மாக எடுத்துடலாம். அது எப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று வால்யூம் 1 இல்லாட்டி வால்யூம் 2. வால்யூம் 1ல் ஒரு 5 சாப்டரு, வால்யூம் 2ல் 6 சாப்டருக்கு. அந்த லாஸ்ட் சாப்டர் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் தான். அதுலேருந்து ஒன்றும் 5 மார்க் எல்லாம் பெருசாக வர போகிறதில்ல. இந்த உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இது வரைக்கும் கேட்டதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து வால்யூம் 1லையும் சாய்ஸ் கொஸ்டின் வந்து வால்யூம் 2லையும் இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுக்கிறாங்க. அப்படி தான் கம்பல்சரியாக கேட்பானோ, அப்படி ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கிடையாது. இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ வால்யூம் 1ல் ஒரு கொஸ்டின், வால்யூம் 2ல் ஒரு கொஸ்டின், அப்படிதான் சாய்ஸ் கொஸ்டின் வந்து வால்யூம் 2ல் வந்துருக்கு. ஏதாச்சும் ஒரு சாப்டரில் இருந்துருக்கும். அது எந்த சாப்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வால்யூம் 1ல் இருக்கிற 5 சாப்டரையும் படிச்சிட்டிங்கன்னா 5 5 மார்க்குமே ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி வால்யூம் 2ல் இருக்கிற 5 சாப்டர் படித்தாலும் நீங்கள் 5 5 மார்க்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எந்த வால்யூமாக இருந்தாலும் சரி. இல்லை நான் ஃபஸ்ட் மீட்டம்லேருந்தே படிச்சுட்டு வரேன், ஃபஸ்ட் மீட்டம் கோட்டையடி எல்லாமே வால்யூம் 1 நல்லா தரவாக வச்சுருக்கேன், ஸோ அதை ஏற்கனவே படிச்சிருக்கேன், அதை நல்லா படித்து தரவு பண்ணுறேனாலும் ஓகே. இல்லை வால்யூம் 2ல் இருக்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் அதிக டெரிவேஷன்ஸ் கிடையாது, அதிகமாக ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது, அதனால் நான் வால்யூம் 2 படிக்க போகிறேனாலும் சரி, நீங்கள் எதை படித்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வால்யூமில் இருக்கிற எல்லா சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சிருக்கணும். புக் பேக்கு, புக்கு இன்சைடு, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ப்ராப்ளம்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 5 5 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம். 4 3 மார்க்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். 4 2 மார்க்கு ப்ளஸ் 1 மார்க் மட்டும் நீங்கள் 5 சாப்டர் மட்டும் கிடையாது, இருக்கிற 10 11 சாப்டர்லுமே நீங்கள் வந்து 1 மார்க் மட்டும் எல்லா சாப்டருமே பார்த்துட்டு போகலாம். மேக்ஸிமம் எத்தனை இருக்க போகுது உங்களுக்கு? கெமிஸ்ட்ரி மாதிரி நிறையாலாம் கிடையாது, இருக்கிறதே இங்கே 10 சாப்டர் தான். அதில் ஒரு 10 சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் தான், எம்சிக்யூ தான் இருக்க போகுது. அதுலேயுமே அந்த 6th 7th சாப்டர்லாம் கம்மியாக தான் இருக்குது, 10 எம்சிக்யூ தான் இருக்குது. ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு அந்த லாஸ்ட் 11வது சாப்டர் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 எம்சிக்யூ தான் இருக்குது. அதுலேருந்து இந்த 150 எம்சிக்யூவிலேருந்து 10 கொஸ்டின் மினிமம் வந்துடும், 10 to 12 10 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். 10 கொஸ்டினாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு 10 அவ்வளோ 3 மார்க்னா ஒரு 12 ப்ளஸ் ஒரு 8 20 45 ஒரு 55 மார்க் ஈஸியாக டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏதாச்சும் ஒரு வால்யூமை முடிச்சு 1 மார்க் மட்டும் 2 வால்யூமில் முடிச்சிருந்தாலே கண்டிப்பாக 50 மார்க்குக்கு மேலே 55 வரைக்கும் எடுத்துடலாம் நீங்கள் 70 மார்க்குக்கு. எப்படி படித்தாலும் ஓகே. இல்லை வால்யூம் 1 வால்யூம் 2லேருந்து கம்பைன் பண்ணி எல்லா சாப்டர்லையுமே இம்பார்ட்டன்ஸ் சாப்டர் படித்தாலும், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸை படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் 50 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். அதுக்கான எல்லா சாப்டர்லையும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் எல்லா சாப்டர் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸு, ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு வால்யூம் மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு வால்யூமும் தரவாக முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 50 மார்க்குக்கு மேலே கன்ஃபார்மாக எடுக்க முடியும், ஏதாவது 5 சாப்டரில் படித்தாலே. உங்கள் எல்லா சாப்டருக்குமே இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம்.